நண்பர்களே, அடுத்து ஒரு வீடியோ. இவனால நம்ம போட்டி சேர்க்கவே இல்லையே. எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய் உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சா ஒரு முதலமைச்சர் ஆகிருங்க. ஏன்னா நீ தானே எம்ஜிஆர் பிச்சைக்கார பையன் சொன்ன. அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பட்டு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே? நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல ஒரு போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். அவருக்கே போய் ரிசுவந்தியத்துல சேகரிச்சேன். இந்த மானகிட்ட தற்கொலை எப்படி செய்யறதுதான் பாருங்க. விஜயகாந்த் முதலமைச்சராக ஒரு கூட்டணி போட்டுருக்காங்க. லூசு பையல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கணக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவாங்களா விஜயகாந்த்? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். விஜயகாந்த் நாட்டை கொடுத்து கையை கிண்டிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங் மேக்கரான கிங் மேக்கர் அவர் ஒரு ஜோக்கர். அவரு இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ஞாபகம் மருதி போல. அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்ப வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பெல்லாம் சொல்ல, ஏன் இப்ப கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலயும் பேசுறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன, ஏதோ ஒரு சில மேடைகள்ல விஜயகாந்த் அவ்வளவு பேசின வடிவேல நம்ம அவ்வளவு கடுமையா சொல்றோம். 2016 எலெக்ஷன்ல விஜயகாந்த் எதிர தெருவுக்கு மேடை போட்டு திட்டின சீமான் அவர்கள் நம்ம பெருசா எதுவும் கேட்கலன்றது. நம்ம இவ்வளவு ஞாபகம் மருதியா இருக்கிறோமா இல்ல இவ்வளவு மக்கா இருக்கிறோமா நம்மளே கேள்வி கேட்கணும். ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்ல. உன்ன மாதிரி எச்சக்கலம் மாதிரி மாத்தி பேசாம அப்ப வந்து இப்ப விஜயகாந்த் ஏன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு தற்கொலைப்பாயில. இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள் கொடுக்க என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு ஒருத்தர் என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அப்புறம் சத்தியமா சொல்றேன், நீ இப்படி ஓலா விட்டு சுத்திட்டு இருந்தா கடைசி நீ பிச்சை தான் எடுக்கணும். சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்தா வரல, வெளியில சொல்றது கௌரவ பிச்சை தான். 10,000 போட்டு விடாடி மச்சான் சுந்தர்சிக்கு போட 1 லட்சம் கொடுத்துருப்பாரு. காசு கொடுத்துருந்தா 1 லட்சம் கொடுப்பாரு.